நன்றி. நம்முடன் திரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் இணைப்பில் வருகிறார். வணக்கம் சார். பிரதமர் வர்றாரு. பிரதமர் வரும்போதே தமிழகத்திலேருந்து நிறைய கேள்விகள் பிரதமரை நோக்கி எழுது எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒரு 3458 கோடி ரூபாய் நிதியை பற்றி சொல்லுவாரா, எய்ம்ஸ் எப்போ வரும்னு சொல்லுவாரா, இது போன்ற பல கேள்விகளை பிரதமரை நோக்கி முதலமைச்சர் எழுப்புகிறார். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? பிரதமர் என்ன விஷயத்தை பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் தேர்தலுக்காக வந்திருக்காரு, தேர்தலை பற்றி பேசுவார். அவர் ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டுக்கு மீனிங்ஃபுல்லா எதுவும் கொடுக்க மாட்டார். இவங்க ஏர்போர்ட்டுக்கு காசு கொடுப்பாங்க, போர்ட்டுக்கு காசு கொடுப்பாங்க, ஆனா கல்வி நிதி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய பழக்கம். இட்ஸ் நாட் ப்ரோ பவர் கவர்மெண்ட். நேஷனல் லெவல்ல அவங்க ப்ரோ பவர் கிடையாது. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இவங்க வந்த உடனே 2014 அதுக்கான அலோகேஷனை குறைச்சவங்க. பார்லிமெண்ட்ல பெரிய பிரச்சனை எடுத்ததுக்கு அந்த பணம் கொடுத்தாங்க. இன்னைக்கு கேரண்டியே எடுத்துட்டாங்க. 100 நாள் 125 250 கூட சொல்லலாம். ஆனா உண்மையில கொடுக்கணும் அத்தனை நாளைக்கு கொடுக்கறதுக்கான கட்டாயம் கிடையாதுங்கிற அளவுக்கு இவங்க சட்டத்தை மாத்திட்டாங்க. அதனால ப்ரோப்போரா இவர் என்ன செய்ய போறது இல்ல, பேசுவாரு, ரொம்ப பேசுவாரு. எலெக்ஷனுக்காக வர்றாரு, எலெக்ஷனுக்காக வேண்டி என்ன பேசணுமோ அதை பேசுவார். அரசியல் மேடையா மட்டும்தான் இருக்கும், மக்கள் நலன் சார்ந்த திட்டம் சார்ந்த அறிவிப்பு அப்படி இருக்காதுன்றீங்க. அரசியல் மேடையும் என்டிஏவுக்கான ஒரு முழுமையான மேடையா இது காட்சியளிக்குது நீங்க பாக்குறீங்களா? இல்ல, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் பேசுவதை போன்ற தோற்றமளிக்கும் ஒரு அரசியல் மேடையாக இருக்கும். அது இன்னைக்கு இவங்களுக்கு இவங்க கூட வர்ற உதவி கட்சிகள்லாம் இன்னைக்கு பலமுள்ளவர்களாக இருக்கின்றன. ஏன்னா அவங்க எல்லாருமே இவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஒருத்தங்களுக்கு 0.25% ஓட் பேங்க் இருந்தா கூட அவங்க இவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். 2%, 3% அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடக்கூடாது. சிறு துளி பெருவெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும்னு இன்னைக்கு உள்ள நிலைமையில எல்லாருமே கொஞ்சம் அதிகமா சீட்டு கேட்பாங்க. ஜான் பாண்டியன் 6 சீட்டு கேட்காது. ஒரு பார்லிமெண்ட் சீட்டுக்கு ஏற்கனவே 6 அசம்பிளி சீட் ஈக்குவலன்ட். 234 சீட் இருக்கு நமக்கு. இதுல 39 சீட் நமக்கு பார்லிமெண்ட்ல இருக்கு. பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 6க்கு 1ங்கிற விதத்தில் இருக்கும். அதனால ஒரு பார்லிமெண்ட் சீட் கேட்டாருன்னா கூடவே 6 அசம்பிளி சீட்டும் கேட்பாரு. இப்போதைக்கு அவங்கள இவங்க பகைச்சிக்க மாட்டாங்க சிறு கட்சியில. ஏன்னா அவங்க கிட்ட கமாண்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, வேற என்னென்னமோ ஸ்ட்ரென்த் இருக்கு. அரசியல் ரீதியா அந்த ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இல்லைங்கிறதுனால ஒரு தேர்தல் வர்ற சமயத்துல அவங்க எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு பார்ப்பாங்க. ஆனா எந்த அளவுக்கு அகாமடேட் பண்றாங்கிறது அதிமுக எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குதுங்கிறத பொறுத்து இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா 150 190 சீட்டு வேணும்னு கேட்பாங்க. அப்போ மீதி உள்ள 44 54 சீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அது என்னங்கிறது போக போகத்தான் தெரியும், எப்படி பிரிச்சு கொடுக்க போறாங்கன்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.